ஹாய் நண்பா, ஃபோட்டோ வீடியோ எடுக்கிற பழக்கம் அதிகமாக உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மொபைல் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆகாமல் இருக்க மெயினாக என்ன பண்ணணுமோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மேலே ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையில்லாத ஆப் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை டெலிட் பண்ணிடுங்க. முக்கியமாக எல்லா ஆப்பும் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய மொபைலில் ஃபோட்டோஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். அந்த ஃபோட்டோஸை டெலிட் பண்ணுங்கள். டெலிட் பண்ண மனசு வரலைன்னா அதை நம்மளால் எக்ஸ்டர்னலாக சேவ் பண்ண முடியும். சேவ் பண்ணுற மூலிமா நம்ம ஃபோனை கொஞ்சம் இல்லை நிறையாவே மெமரியை ஃப்ரீ பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் டிஃபால்ட்டாகவே கூகுள் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் போயிட்டு உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஆல்ரெடி நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. அதில் நம்ம பேக்கப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணணும். அதுக்கு மேலே 3 பர்கர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். மேலே பேக்கப் அண்ட் சிங்க்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதில் போயிட்டு ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் அப்லோட் சைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் குவாலிட்டின்னு இருக்கும். இதில் 15 GB தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கு மேலே நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஹை குவாலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அன்லிமிடெட் ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபோட்டோ இல்லை வீடியோ இதை கம்ப்ரஸ் பண்ணி நம்மளுக்கு ஹை டெஃபினிஷன்லேயே கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ 16 MBக்கு மேலே இருந்துச்சுன்னா அது 16 MBக்கு கம்ப்ரஸ் பண்ணி அதே பேக்கப் பண்ணிக்கும். இதில் வீடியோவும் அப்படி தான் ஹை ரெசல்யூஷனில் இதை ஆட் பண்ணிக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நம்மளுடைய ஃபோட்டோ லோ குவாலிட்டி நார்மலான குவாலிட்டியில் நம்ம பேக்கப் பண்ணி வச்சுக்க முடியும். இதில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் மிடில் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி பேக்கப் பண்ண ஃபோட்டோவை எப்படி நம்ம டிவைஸ்க்கு சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எந்த ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு மேலே ஒரு 3 டாட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சேவ் டு டிவைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் ஈஸியாக சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி வேறு மொபைலில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை மட்டும் லாகின் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபோட்டோ ஆப்பில் போய்ட்டு உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் இப்படி ஈஸியாக சேவ் பண்ணிக்கலாம். மொபைலில் உள்ள ஃபோட்டோவை எப்படி பேக்கப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் எந்த ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அந்த ஃபோட்டோக்கு மேலே ஒரு க்ளவுட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக க்ளவுடில் போய்ட்டு சேவ் ஆகிடும். இதேமாதிரி உங்களுக்கு தேவைப்படுற எந்தெந்த ஃபோட்டோவோ அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் க்ளவுட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ண ஃபோட்டோ இப்போ எங்கே சேவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். சூஸ் பண்ண ஃபோட்டோக்கும் லெஃப்ட் சைடில் ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்தீங்கன்னா ஆல்பம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுடைய ஃபோட்டோஸ் நீங்கள் என்னென்ன ஃபோட்டோஸ் எல்லாம் சேவ் பண்ணுவீங்களோ அந்த ஃபோட்டோஸ் அதில் சேவ் ஆகிடும். சப்போஸ் இதில் நீங்கள் சேவ் பண்ண ஃபோட்டோஸ் காமிக்கலைன்னா உங்களுடைய கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டெஸ்க்டாப் சைட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இதே மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா டாட்டாக ஸ்கொயரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அதில் போய் பார்த்துக்கலாம். நீங்கள் அந்த பார்த்ததுக்கப்புறம் தேவைன்னா அதை உங்கள் டிவைஸ்க்கு ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்படுற ஃபோட்டோவை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டவுன்லோட் இமேஜின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய கேலரியில் சேவ் ஆகிடும். சப்போஸ் உங்கள்கிட்ட மொபைல் இல்லை, நீங்கள் வெளியே இருக்கீங்க, லேப் இருக்குது, இப்போ எனக்கு அந்த ஃபோட்டோ வேணும்னா உங்களுடைய ஃப்ரெண்டு ஃபோனோ இல்லை உங்களுடைய லேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இதே மாதிரி டெஸ்க்டாப்பில் சைட்டில் போயிட்டு உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற ஃபோட்டோஸை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய மொபைலை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணால் போதும் உங்களுடைய ஃபோட்டோஸை நீங்கள் ஈஸியாக இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸில் அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் உங்கள் கேலரியில் போய்ட்டு ஒன்று டெலிட் பண்ண அவசியம் இல்லை. இப்போ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே 3 பர்கர் மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு ஃப்ரீ அப் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணினா உங்களுடைய ஃபோட்டோ எவ்வளோ நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோ எவ்வளோ எம்பின்னு சொல்லிட்டு கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஃப்ரீ அப் பண்ணிக்க முடியும். உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இந்த ஸ்டோரேஜில் இதுமாதிரி க்ளவுடில் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டா உங்களுடைய மொபைல் ஸ்டோரேஜை நீங்கள் ஈஸியாக ஃப்ரீ அப் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்டுக்கே ஷேர் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற புது அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.